Hi friends, welcome to Fashion DK Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நாம 3 டெய்லரிங் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது மிஷின் சம்பந்தப்பட்ட டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வந்து ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மிஷின்ல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மிஷின் ஆயில் தான். இது வந்து நான் மிஷின் வாங்கும்போது எனக்கு சொன்னாங்க. தேங்காய் எண்ணெய் ஊத்துற வந்து அவ்வளோ பெஸ்ட்டா இருக்காது. மிஷின் ஆயில் யூஸ் பண்ணும்போது வந்து எந்த ஃபால்ட்டும் இல்லாம மிஷின் வந்து ரொம்பவே வந்து லாங் லைஃப் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்து நான் ஒரு பாட்டில் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு 100 ரூபாய் தான் வரும். அது கூட வந்து சின்ன ஒரு டப்பா, பிளாஸ்டிக் டப்பா ஆயில் ஊற்றுறக்கு வந்து எப்போவுமே வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். மிஷின் வந்து இந்த ஸ்டக் ஆகிற ப்ராப்ளம்லாம் இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஊசி எப்படி மிஷினில் மாட்ட போகிறோம், அதோட வந்து பாபின் கேஸில் வந்து பாபினில் வந்து எப்படி நூல் சுற்றுறது, அதை மிஷினில் உள்ள ஆப்ஷன்லேயும் எப்படி சுற்றுறது, இல்லை நம்மளாக வந்து எப்படி சுற்றிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் வச்சுருக்க மிஷின் நீடில் வந்து பார்த்திங்கன்னா 14, 16, 18 இந்த நம்பருக்குள்ளே இருக்கிறதா ஊசி தான் நான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து அதோட பிராண்ட் எனக்கு மிஷின் கூடயே கிடச்சிது. இது தனியாகவும் வெளியில் இந்த நம்பரில் வந்து நீடில் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஊசி மாட்டும் போது வந்து சரியான பக்கம் மாட்டலை அப்படின்னாலும் வந்து நமக்கு நூலை வந்து அறுத்து விட்டுரும். ஸோ வந்து ஊசி மாட்டுறது வந்து கரெக்டாக மாட்டணும். சின்ன மிஷினில் வந்து வேறு மாதிரி நீடில் இருக்கும். ஒரு சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இதில் வந்து கீழே தான் கண்டுபிடிக்க முடியும். மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ அது அப்படிங்கிறத வந்து நான் பிக்சரில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த கீழே மட்டும் பெண்டாக வர்றது வந்து வலது பக்கம் வரும். பேக் சைடு வந்து கொஞ்சம் ஒல்லியாக வந்து ஒரு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது வந்து இடது பக்கமாக வரும். ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1க்கு 2 தடவை அந்த ஊசி எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த மிஷின் வச்சுருக்கவங்களுக்கு இந்த நீடில் தான் வரும். ஓகேவா? அடுத்து வந்து பாபினில் வந்து எப்படி வந்து நூலை கோர்க்குறது அப்படின்னு வந்து ரெண்டு மூணு தடவை வந்து கமெண்ட்ஸில் வந்து எனக்கு மெசேஜ் பார்த்துருக்கேன். ஸோ நான் எந்த மெத்தடில் கோர்ப்பேன், அப்புறம் மிஷினில் எப்படி வந்து இதோட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊசி எப்படி வந்து மாட்டுறது அப்படின்னு நிறையா பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் வந்து க்ளீனாக தெளிவாக சொல்லிடுறேன். நானே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஊசி வந்து அதிலே நான் மாட்டி இருக்குது. அதை எப்படி கலட்டிட்டு திரும்ப எப்படி மாட்டுறேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா மிஷின்லேயுமே வந்து இந்த டூல் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது காயினில் கூட நீங்கள் கழட்டிக்கலாம். அவ்வளோ அது டைட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து மெதுவாக வந்து கழட்டுங்க. ஃபுல்லாக கழட்டிட வேணாம், சும்மா கொஞ்சமாக கழட்டினாலே போதும். அதுக்கு முன்னாடி மெயினான விஷயம் வந்து நம்ம ஊசி வந்து கழட்டும் போது உள்ளார விழுந்துடும். ஸோ அது சிக்கிக்கிறோம். அதுக்காக கீழே ஒரு பேப்பரோ ஒரு கிளாத்தோ வந்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது. ஸோ ஊசி உள்ளார விழுகாமல் இருக்கும். ஸோ சும்மா ஒரே ஒரு தடவை வந்து ரொட்டேட் பண்ணிங்க, அதாவது கலட்டினீங்க, பேக் சைடு திருப்பினீங்க அப்படின்னா கலண்டுரும். ஃபுல்லாக கலட்டணும் அப்படின்னு தேவை கிடையாது. ஒரே ஒரு டைம் மட்டும் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஊசி வந்து லூஸ் ஆயிரும். ஸோ வெளியில் வந்து நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் ஃபுட்டரை கீழே இறக்கி விட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு இடம் இருக்கும். இப்போ இந்த ஊசியில் உங்களுக்கு தெரியுதா, பேக் சைடு ஃப்ரண்ட்டுக்கும் ஸோ கொஞ்சம் பெண்டாகி வரும் ஊசியில் முன்னாடி. அது வந்து உங்களோட வலது பக்கம் இருக்கும். ஒரு வில்லு மாதிரி தெரியும், அது வந்து வலது பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் மாட்டிட்டு உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்க ஊசி உடஞ்சாலோ இல்லை வேறு ஊசி மாற்ற போகிறீங்க அப்படின்னாலோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்க ஊசியை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வைக்கணும்னு இல்லை, ஃபஸ்ட்டு அந்த நீடில் வந்து லைட்டாக உள்ளார கொண்டு போயிட்டு கரெக்டாக அதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த பேக்கு ஃப்ரண்ட்டு நீங்கள் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக பார்க்கும்போது வந்து அந்த ஹோல் வந்து உங்களுக்கு தெரியக்கூடாது. ஊசி மாட்டுறது வந்து சைடாக பார்த்தா தான் தெரியணும். அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் வச்சுக்கணும். பெண்டாக இருக்கிற பக்கம் வந்து வலது பக்கமாக இருக்கணும். கொஞ்சம் ஒல்லியாக அந்த இதிலே வந்து ஒரு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும் பக்கத்தில் டிஃப்ரெண்ட்டு. அந்த இது வந்து பேக் சைடு இருக்கணும். உங்களோட இடது பக்கம் ஒல்லியான சைடு இருக்கணும். வலது பக்கம் வந்து கொஞ்சம் குழிவாக, அது நூல் மாட்டுற இடத்துல பெண்டாக இருக்கும். மேலே இருக்காது, கீழே நூல் மாட்டுற இடத்துல இருக்கும். அதுதான் வந்து உங்களோட வலது பக்கம் இருக்கணும்.
நீங்கள் சப்போஸ் ஊசியை வந்து திருப்பி மாட்டி வச்சிட்டிங்க பேக் சைடு ஃப்ரண்ட்டு பேக்கில், அதாவது வலது பக்கம் இடது பக்கம் மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னாலும் நூல் வந்து கட் ஆகிட்டே இருக்கும். உங்களோட நூல் சரியான குவாலிட்டி இல்லைன்னாலும் கட் ஆகும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஊசி மாட்டுறனால கூட நூல் வந்து கட் ஆகலாம். இல்லை பாபின் கேஸில் வந்து சரியாக ஆயில் போடாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் வந்து நூல் கட் ஆகலாம். ஸோ நூல் வந்து எதுக்கெல்லாம் கட் ஆகுது, அதை எப்படி சரி பண்ணலாங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு க்ளீனாக சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஊசி வந்து எப்படி கரெக்டாக மாட்டுறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்களே வந்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் யாரையும் வந்து தேட வேணாம், உங்கள் வேலையை நீங்களே ஈஸியாக முடிச்சிடுவீங்க. ஸோ அவ்வளோதான், ஊசி வந்து இப்போ மாட்டியாச்சு. இப்போ நீங்கள் கரெக்டாக இருக்கா என்னன்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க, நேராக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இப்போ அகைன் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக தான் டைட் பண்ணணும். ரொம்ப டைட்லாம் வைக்க தேவையில்லை. அந்த ஊசி கீழே விழுகாமல் இருக்கிற அளவுக்கு லைட்டாக டைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கலட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ லைட்டாக வந்து அந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்கி மாதிரி பெண்டான மாதிரி இருக்கும், அதுதான் வந்து வலது பக்கமாக இருக்கணும். உங்களுக்கு வந்து 3 டிப்ஸ் இருக்குது. அதிலே அந்த சைஸை பார்த்துக்கோங்க, அந்த பெண்டாக இருக்கும், அந்த ஈக்கி மாதிரி இருக்கும், இந்த மாதிரி சின்னதாக பார்த்து வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் வந்து எப்படி பாபினை வந்து நூல் சுற்றுறது, பெரிய மிஷினில் பவர் மிஷின்லாம் இருக்கும். ஸோ சின்ன மிஷினில் அந்த ஆப்ஷனும் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஸோ ரெகுலராக யாராவது இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுது, உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பேக் ஸ்டிச்சுக்கு போடுற இடத்துக்கு மேலே கரெக்டாக அந்த அளவு பேக் ஸ்டிச்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வீல், ஒரு சின்ன டூல் மாதிரி இருக்கும். அது என்னென்னு நமக்கு தெரியாது பார்த்தா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த நாப் மாதிரி இப்போ நான் தொட்டேன் பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து நம்ம பாபினை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ பாபினை வந்து இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து கீழே இறக்கி விடணும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கீழே இறக்குனிங்கன்னா இந்த வீலோட அந்த குட்டி வீல் வந்து ஜாயிண்ட் ஆகிக்கிறோம். ஸோ அது சுற்றும் போது வந்து இங்கே வந்து நமக்கு ரொட்டேட் ஆக நூல் வந்து உள்ளார சுற்றும். அவ்வளோதான் அதோட ப்ராப்பரான தேவம். இப்போ இதில் மிஷின்லேயே எப்படி வந்து பாபினில் நூல் சுற்றுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஏன் அதில் நான் சுற்றுறது இல்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம நார்மலாக வந்து நம்ம நம்ம எந்த நூல் போட போகிறோமோ அந்த நூல் எடுத்து உங்கள் மிஷினில் வந்து மாட்டி வச்சுக்கோங்க. மாட்டிட்டு அதோட நூலை வந்து உங்கள் பாபினில் வந்து சுற்றிக்கோங்க. நூல் வந்து உங்கள் கையில் நீங்கள் பட்டம்லாம் விடும்போது நூல் பிடிச்சிருப்பீங்களா, அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கணும். பேக் சைடில் நூல் இருக்கக்கூடாது, உங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து நூல் இருக்க மாதிரி வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் மாட்டி வச்சுட்டேன் ஆல்ரெடி. அந்த மாதிரி வச்சுட்டு நூலை வந்து உள்ளார இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க. அந்த சைடு நூல் மாட்டிருக்கீங்க, அந்த நூலை இதில் சுற்றிட்டு கையில் பிடிச்சிருக்கீங்க, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நாப்பை வந்து கீழே இறக்கி விட்டுறணும். இறக்கி விட்டுட்டு நார்மலாக நீங்கள் பெடல் பண்ணுவீங்கல்ல, தப்பைங்கல்ல, அந்த மாதிரி தைச்சி கொண்டு வாங்க. தைக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே சைடே நூலை இழுத்து பிடிக்காமல் சும்மா லைட்டாக ஸ்லாண்டிங்காக மேலே கீழே இந்த சைடில் வலது பக்கம் இடது பக்கம் அப்படி லைட்டாக இது பண்ணும்போது நூல் வந்து ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி நூலை வந்து ஒரு சைடாகவே நீங்கள் தைச்சி கொண்டு போனீங்க அப்படின்னாலும் நூல் வந்து கட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்களா நின்றுக்குச்சு. இப்போ நான் ஒரு பாபினில் காவாசி நூல் தான் மாட்டியிருக்கேன், பாதி கூட மாட்டலை. ஆனால் நூல் வந்து ஸ்டாப் ஆகிக்கிச்சு. இதுதான் அதோட ப்ராப்ளமே. நம்மளால் வந்து ஃபுல்லாக வந்து தைக்க முடியாது, அவ்வளோதான். அதோட கெப்பாசிட்டி வந்து அவ்வளோதான், அதோட நின்றுக்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் நம்ம கழட்டி வந்து அந்த நூலை வந்து சுற்றிட்டு இருக்க முடியாது. அது எப்படி இருக்கும்னா பாதியிலே தீர்ந்து போயிடும், நம்ம வேலை வந்து கெட்டு போயிடும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவர்லேயே வந்து அந்த பாபினை எடுத்து என்ன பண்ணுவேன் மாட்டிடுவேன். மாட்டிட்டு ரொம்ப அதில் போய் அழுத்தி வைக்கக்கூடாது. அழுத்தி வச்சோம்னா இந்த மாதிரி சுத்தம். அப்போ ஒரு சைடாக அந்த கிராஸாக வந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வந்து வச்சிட்டோம் அப்படின்னா லைட்டாக ரொம்ப அமுக்கி வைக்காமல் கிராஸாக வச்சோம்னா ஈவனாக மெதுவாக பெடல் பண்ணணும், வேகமாக பண்ணாமல். அதே மாதிரி நம்ம நூலையும் அதே மாதிரி லெஃப்ட் வந்து அழகாக மாற்றி கொண்டு போனோம் அப்படின்னா ஈவனாக வந்து நூல் வந்து சுற்றும். நம்ம வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு சுற்றிக்கலாம். ரொம்ப பாபினை தாண்டி வெளியே சுற்றாமல் ஒரு மீடியமாக நம்ம பார்க்கும்போது ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஈவனாக வந்து சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தைக்கும்போது வந்து பொழுதன்னைக்கு நூலை கழட்டி மாட்டோன்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து யாரும் வந்து மிஷினில் வந்து நூலை மாட்டி இது பண்ண மாட்டாங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் ஆப்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி ஏதாவது மிஷின் பற்றி ஏதாவது தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீக்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது வீடியோ வந்து அரேஞ்ச் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ உங்களுக்கு டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து எப்படி வந்து நூலை வந்து எதுக்கெல்லாம் வந்து நூல் கட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுலேருந்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். நீங்கள் வந்து எல்லோரும் நல்லா